பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய சகோதரன் ஆகாஷ் சங்கர். இந்த 4 மாதம் நடத்தி வந்து சுமந்து வந்து ஏந்தி வந்து தப்பிவித்த நம்முடைய அன்பான கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4ஆம் மாதம் முடிந்து 5ஆம் மாதத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை, இந்த மாதத்தில் தேவன் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தலைப்பு என்னவென்றால் எல்லாம் மாறும். ஒருவேளை ஜனவரி தொடங்கி மாறாத காரியங்கள், 2ஆம் மாதம் மரியாதை காரியங்கள், வராத காரியங்கள், இந்த 4ஆம் மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் மாறாமல் புலம்பல், வேதனை, துக்கம், கண்ணீர், சத்துருவால பலவிதமான அவமானத்துக்குள்ளே இருக்கிற என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்புக்குரிய தகப்பனை, தாயே, வாலிப செல்வங்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேச வந்திருக்கிறார். எல்லாம் மாறும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேளுங்க. பிரியமானவர்களே, ஆகாஷ் சங்கர் மூலியமா சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். என பவுல் சொல்லும் போது, அவர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்ற வார்த்தை அவருக்குள் விசுவாசம், அவருக்குள் உறுதி இருந்தாலும் அவர்கள் பவுல் சொல்லப்பட்ட வார்த்தையை நம்பாமல் அவர்கள் மாலோமியை நம்பினார்கள். பாருங்கள், அதனால தேவனுடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், அதை நீங்கள் நம்ப வேண்டும், அவைகளை ஜபமாய் மாற்ற வேண்டும், அது அறிக்கை செய்து கொண்டு இருக்கணும், அவைகளை உறுதியாக இருக்கணும். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் மாறும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, மாற்றுகிறவர். மாற்றுகிறவர் எல்லாவற்றையும் அவர் மாற்றினாலும் அவர் மாறாதவர், சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். நாட்களிலே யோவானுடைய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 23 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் படப்போற பாடுகளும், அவர் மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்க போகுது என்பதெல்லாம் தம்முடைய சீசர்களுக்கு பேசிக்கொண்டிருந்தார். அப்ப சொன்னார், உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், நீங்கள் வேதனைப்படுவீர்கள். ஏனென்றால் அந்த நாளிலே நான் இருக்க மாட்டேன், என்னை காணாமல் போவீர்கள். அன்புக்குரியவர்களே, தேவன் அங்கு இல்லாத பட்சத்திலே துக்கம் இருக்கும். உலகம் சந்தோஷப்படும். இயேசுவை நம்பி, வேதத்தை நம்பி ஓடினாயே, அவருடைய முடிவு என்ன நடந்தது பாருங்கள். மரணம். இனி அவர் திரும்பி வரமாட்டார் என்றெல்லாம் பல பேர் தூத்தி திரிந்து வார்த்தையினாலே கொன்று உள்ளத்தை உடைப்பார்கள். அந்த சூழ்நிலையில்தான் சீசர்கள் இருந்தார்கள். இயேசு சொன்னார், நடக்கும், என்னை காண மாட்டீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், வேதனைப்படுவீர்கள். ஆனால் என்னை காணும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, அவரை காணும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை நம் ஜபத்தை கேட்காத போது, உபவாசத்தை கேட்காத போது, ஆண்டவரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் குடும்பத்திலே வர அவமானங்கள், மாற்றம் இல்லாத நிமித்தம், பாடுகள் நிமித்தம், வேதனை நிமித்தம், பிள்ளைகள் நிமித்தம் எல்லாம் கஷ்டங்கள் வரும்போது, நீ சபைக்கு போற, ஜபத்துக்கு போற, என்ன பலன் உண்டு உனக்கு, என்ன கிடைத்தது உனக்கு என்று சொல்லெல்லாம் வார்த்தையினாலே உள்ளத்தை உடைத்திருக்கலாம். உங்க மன சோர்ந்து அழுது கொண்டு இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டார்களோ, நல்லா ஓடிக்கொண்ட நல்ல கம்பெனி, வியாபாரங்கள், தொழில்கள், குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை சரிஞ்சு போய்விட்ட,
இவன் ஆண்டவர் நம்பிதானே செய்தான், ஆண்டவர் நம்பிதானே ஓடினான் என்றெல்லாம் சொல்லி அவதூறமான பேசி உள்ளத்தை உடைத்திருக்கலாம். சோர்ந்து போவார். இந்த மாதம் என் ஆண்டவராய் இயேசு நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு சொன்னார், ஒரு பெண், ஒரு ஸ்திரீ எப்படி கர்ப்பவேதனை படுகிறாளோ, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வயிற்றுக்குள் இருக்கிறது முன்னே அவள் வேதனை துக்கத்தை அடைகிறாள். அந்த பிள்ளை பெற்ற உடனே, பிள்ளை பெற்ற சந்தோஷத்தினாலே அந்த உபத்திரத்தை நினையாள் என்று சொல்லுகிறார். அதே போன்றுதான் நீங்கள் என்னை காணும் போது சந்தோஷப்படுவீர்கள். அந்த நாளிலே ஒன்றும் என்கிட்ட கேட்க மாட்டேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். சந்தோஷம் நிறைவா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாய் மாறும். சோர்ந்து போவாதீர்கள். கண்ணீர் பாதை மகிழ்ச்சியா இருந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியா இருந்த குடும்பம், ஐயா எங்களுக்கு மட்டும் இந்த சோதனை, ஆண்டவர் நம்பி வாழ்கிறேன், ஆண்டவர் நம்பி இருக்கிறேன். சந்தோஷத்தை இழந்து இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். அவமானம் அசிங்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கம்பெனியில் எனக்கு சரியான மதிப்பு இல்லை, நான் போற ஆபீஸ்ல எனக்கு மதிப்பு மரியாதை இல்லை, கிண்டல் கேலி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், திருமணம் நடந்து இன்னும் குழந்தை பாக்கி இல்லை, நீ சபைக்கு போன எல்லாம் நடக்கும்னு சொன்னார்களே, மாற்றம் இல்லையே. கர்த்தர் சொல்றார், இந்த மாதம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் சோர்ந்து போவாதீர்கள். என்னை கண்டறிகிறவன் ஜீவனை கண்டறிகிறான். பிரியமானவர்களே, மற்றவர் சொல்ற வார்த்தை கேட்டு உங்க மனம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறதா? நம் ஆண்டவர் மரித்தார், உண்மைதான். ஆனால் சதா நாட்களும் உயிரோடு இருக்கார் என்பதை மறந்து விடாதீர்கள். உயிரோடு இருப்பதற்கு எதுக்கு தெரியுங்களா? உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையும் சந்தோஷப்படுத்தும்படி இயேசு சொல்றாரு பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் ஒன்று கேட்க மாட்டீங்க. இந்த மாதம் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த வார்த்தைக்கு நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த வார்த்தை கொடுத்தார். நிச்சயம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் முதல் துக்கத்தை மாற்றுகிறது. இரண்டாவது சங்கீதத்திலே 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பணி. என் புலம்பல், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், புலம்பல் என்ற வார்த்தை துக்கத்துக்கு ஒரு தீர்வு இல்லாத போது, துக்கத்துக்கு ஒரு பதில் கிடைக்காத போது, துக்கத்துக்கு நல்ல சரியான வழி இல்லாத போதுதான் அந்த துக்கம் உள்ளான மனிதனை, உங்க ஆவியை, இருதயத்தை தாக்கி அதை காயமாக்கி சொன்னதே சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற காரியம்தான் புலம்பல். சொன்னதே சொல்லிக்கொண்டு, ஐயா என் வாழ்க்கை எப்ப மாறும், பிரச்சனை எப்ப மாறும், என் வியாதிக்கு எப்ப முடிவு கிடைக்கும் என்றெல்லாம் நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம். இரவும் பகலும் புலம்பல். நல்ல வேலையில் அப்படிதான். எத்தனையோ ஜபத்துக்கு போயிட்டு, எத்தனையோ ஊழியக்காரனை பார்த்தது, எப்போதான் திரும்ப அடக்க போகுது, எப்போதான் அந்த கடத்தை அடைக்க போகுது, மாதந்தோறும் ஒரே புலம்பல், ஒரே அழுகை, அவமானத்தை சுமந்து தீர்வு தெரியாமல், விடை தெரியாமல் உங்கள் ஆவி துக்கப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல அபிஷேகம், மன துக்கம் ஆவியை முறிக்கும். நீதிமொழிகள் புஸ்தகம் 17:22 வாசித்து பாருங்க. அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 18:14 வாசித்து பாருங்க. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏசாயாவின் புஸ்தகம் 65:14 சொல்லுகிறது, ஆவியின் முறிவினால் புலம்பல். ஆவி முறிக்கப்பட்டு சொன்னதையே சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு துக்கப்பட்டு
ஆண்டவரே இதுக்கு தீர்வு இல்லையா என்று புலம்பிக் கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு தான் இந்த செய்தி கடவுள் பேசுகிறார். இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், தன் சொந்த மாமனாரை அவனுக்கு சத்துருவாய் விரட்டி கொண்டு கடவுள் அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். ஒரு இடத்தில் நிம்மதியா இருக்க முடியும், ஓடிக்கொண்டே இருந்தார். சங்கீதம் 30 முதலாம் தலைப்பை நீ வாசித்துப்பார். 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்ப 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நோக்கி கூப்பிட்டே, அவர் நோக்கி கெஞ்சினே, புலம்பல், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய். தீர்வு தெரியாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு எங்கேயாவது தீர்வு கிடைக்குமா அங்கே இங்கே அழிந்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசுகிறார். இந்த மாதம் உங்கள் புலம்பலை ஆண்டவர் களிப்பாக மாற்றுவார். நீ கெஞ்சி அழுத உன் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை கேட்டிருக்கிறார். வீட்டில் நிம்மதி இல்லை, வேலை சார்ந்த நிம்மதி இல்லை, பேசினதே பேசும்போது மற்றவர்களை பார்க்கும்போது பைத்தியம் என்று சொல்லுகிறார். கவலைப்படாது, உங்கள் புலம்பலை ஆனந்தமாய் மாற்றுகிற கடவுள். மூன்றாவது பாருங்கள், என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 28ஆம் சொல்லுகிறது, தேவரே என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். முதல் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது, நிறைவாக்குற கடவுள், நிறைவாக்குறது. சோர்ந்து போவாதீர்கள். புலம்பல், எந்த விஷயத்துக்காக புலம்பிக் கொண்டு வெற்றி காணாமல் என் ஆவி முறிக்கப்பட்டு காயங்களோடு புலம்பிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கையில இந்த மாதத்தில தேவ பிள்ளையே, அந்த காரியம் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். மாற பண்ணி நீர் என்றார் தாவீது. பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, சபைக்காக, விசுவாசத்துக்காக, ஆண்டவர் எதுக்கெல்லாம் நீங்க புலம்பி அழுது கொண்டிருக்கிற அந்த பகுதி, அந்த காரியங்களை கடவுள் ஆனந்த களிப்பார் உங்கள் இருதயத்திலே பூரிக்கும்படி செய்ய போகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். இந்த 5ஆம் மாதம் உங்க மேல ஒரு ஆனந்த தைலம். மூன்றாவது பாருங்கள், என் இருளை வெளிச்சமாக்குவார். இருள், ஆதியாகமத்திலே ஆழத்து மேல் இருள், தேவன் படைத்த பூமியை வெறுமாக்கின இருள், தேவன் உண்டாக்கின பூமியை சீர்குலைத்த இருள், யோபின் வாழ்க்கையில எல்லாமே அழிக்கப்பட்ட இருள். அந்த சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகளே நன்றாய் கவனிக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜா, ஒரு யுத்த வீரன், பராக்கிரமசாலி. அடுத்தது என்ன செய்ய தெரியாமல் தவிக்கிறார். தேவனை நோக்கி சொல்லுகிறார், என் இருளை வெளிச்சமாக்கி. சங்கீதம் 18:29 பாருங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. தேவனுடைய பரிசுத்தவான்களே, ஊழியரே, ஐயா, என் ஊழியம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது, மகிழ்ச்சியாய் நடந்து கொண்டிருந்தது, என்னுடைய வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது, என் பிசினஸ் நல்லா போய் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு தடை, திடீரென்று ஒரு குழப்பம், திடீரென்று ஒரு இருள், நஷ்டம், என்ன செய்ய தெரியவில்லை. தவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்றார், உன் இருளை வெளிச்சமாக்குவார். யோபின் புஸ்தகம் 29:3 வாசித்து பாருங்க. தேவரீர், நீ அருள் வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போனேன். இந்த மாதம் உங்களை தடுத்த மதில்கள், உங்களோடு போராடி கொண்டிருக்கிற சத்துடைய வல்லமைகள், பிசாசின் வல்லமைகள், செய்வினத்தின் வல்லமைகள், மன குழப்பத்தை உண்டாக்குற வல்லமைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் அடுத்த படிக்கு, அடுத்த உயர்வுக்கு, விருத்திக்கு முன்னேற விடாதபடி தடுக்கிற மதில் சுவர்களை, சேனைகளை விரட்டும்படி, நீ தாண்டும்படி, அது மேல் பாயும்படி, கடந்து போகும்படியாக உங்கள் இருளை, அடுத்த படிக்கு போகாதபடி தடுத்த இருளை, அடுத்த படிக்கு முன்னேறபடி போராடி கொண்ட அந்தகார சக்தியை
மேற்கொள்வதற்கு, அவைகள் மேற்கொண்டு கடந்து போவதற்கு தேவன் உங்கள் இருளை வெளிச்சமாக்கப் போகிறார் இந்த 5ஆம் மாதம். என் அன்புக்குரியவர்களே, அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லுகிறார். சங்கீதம் 107 சங்கீதம் 35 வசனத்திலே அவர் வறண்ட பூமியை நீரூற்றாக மாற்றுகிறார். அவாந்திரமான வறண்ட பூமி நீரூற்றாக மாற்றுகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத பூமி, வறட்சியான பூமி, வறட்சியான குடும்பம், வறட்சியான ஊழியர்கள், வறட்சியான வியாபாரங்கள், ஒன்று நன்மையை பார்க்கவே முடியல. இந்த அவாந்திரம் என்பது பாருங்கள், உபாகம் புஸ்தகம் 32:10 அது அவாந்திரத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டார். அங்கே ஊழை இடுகிற அப்படின்வார். அப்ப அந்த ஊழை யார் இடுவாங்க என்றால் உள்ளநரிகள். இன்றைக்கு உங்களை ஒன்றுமில்லாதபடி ஆக்கி, ஊழியங்களை ஒன்றுமில்லாத ஆக்கி, செழிப்பார்ந்த ஊழியம், செழிப்பார்ந்த வாழ்க்கை, செழிப்பார்ந்த மேன்மை, செழிப்பார்ந்த தரிசனம், செழிப்பார்ந்த ஜப வாழ்க்கை, செழிப்பார்ந்த பரிசுத்த வாழ்க்கை, செழிப்பார்ந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு ஓநாய்கள் போல சத்துரு உங்களை வறட்சியாக்கி ஏமாத்தி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், அந்த ஓநாய்களை பார்க்க வேண்டாம், அந்த வறட்சியான பூமியை நான் நீரூற்றாய் மாற்றுவேன். ஏசாயா 43 வாசித்து பாருங்கள். அவாந்திர வெளியில் ஆறுகளை வர வைப்பேன்னு சொன்னார். அதுக்கு முன் வசனம் பார்த்தீங்கன்னா, முன்தினம் நினைக்க வேண்டாம், பூர்வத்தை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால், சிந்தை நடத்தக்கூடியது, நினைவுகள் உருவாக்கக்கூடியது. நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்த சொல்வதை விட்டு விட்டு இந்த சூழ்நிலை கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்து செயல்படுங்கள். நிச்சயம் வறண்டு போன வாழ்க்கை, ஆவிக்குரிய நிலை, பொருளாதார நிலை, சுகத்தின் நிலை நிச்சயம் நீரூற்றாய் மாற்றி செழிப்பாக மாற்றி நிச்சயம் இந்த 5ஆம் மாதத்திலே உன் கண்கள் ஆச்சரியப்படும்படி செய்வார். எந்த ஓநாய்கள் உங்களை வனாந்திரமாக்கி ஒன்றுள்ளது ஆக்கினதோ அந்த ஓநாய்கள் கண்கள் பார்க்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக வறண்டு போன ஆவிக்கு நிலையிலே கர்த்தர் ஜீவ நதியாக அபிஷேகத்தை ஊற்றி, செழிப்பை ஊற்றி, அந்த வனாந்திரத்தை வயல்வெளியாகவும் காடாகவும் மாற்றுகிற தேவன், அபிஷேகத்தால் நிரப்புகிற தேவன். கடைசி பாருங்கள், சங்கீதம் 66 சங்கீதம் 6 வசனத்திலே அவர் கடலை பிளந்து பட்டாந்தரியா மாத்தினார். பாருங்கள், இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வரும்போது மகிழ்ச்சியோடு புறப்பட்டார்கள், சந்தோஷத்தோடு புறப்பட்டார், வெள்ளி பொன்னோடு புறப்பட்டார். திடீரென்று பார்வோன் சேனை அவள் பின்தொடர்ந்து வந்தார். அதை கண்ட இஸ்ரவேல் மக்கள், ஐயோ மோசே, அங்க கடலை இல்லையா என்று புலம்பினார்கள். யாத்திராகம் 14:10 வசனத்தை வாசித்திருப்பார்கள், 12 வசனத்தை வாசித்திருப்பார்கள். அந்த பார்வோன் சேனையை கண்டு பயந்த மக்கள், சுத்திர வனாந்தரம், செங்கடல், பின்னாக எகிப்தின் சேனை ரதங்கள். ஐயோ, வாழ்க்கை எவ்வளவுதான், கல்வெட்டை வந்த நல்லாயிடுவோம், சுகமாயிடுவோம், மாற்ற காணப்படும் என்று வந்தேன். ஆனால் என்னை அடிமைப்படுத்தின சத்துரு, என்னை அடிமைப்படுத்தின வியாதி, என்னை அடிமைப்படுத்தின கடங்காரன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நடக்க முடியவில்லை, வழி தெரியவில்லை, என்ன செய்வது என்று புலம்பிக் கொடுக்கிற என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியரே, ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். கடலை பிளந்து பட்டாந்தரைய மாத்துகிற கடவுள். நெகேமியா 9 வாசித்து பாருங்க, 11 வசனத்திலே 10 வசனத்திலே அந்த பார்வோனுடைய சேனைக்கு முன்பாகவே ஆண்டவர் பிளந்தார், வழியை திறந்தார், அங்கே ஈரம் இல்லை, ஆச்சரிய விதமான காரியங்களை செய்தார். கவலைப்படாத, 4ஆம் மாசம் திறக்கப்படாத கதவுகள், 4ஆம் மாசத்துல பார்க்க முடியாத வெற்றிகளை இந்த 5ஆம் மாதத்திலே
நிச்சயம் நீங்கள் சத்துருக்கு முன்பாக வெட்கப்படாதபடி, சத்துடைய வேதனையில வியாதியில கடந்த உங்களை, அடிமைப்படுத்தின உங்களை தேவனோட கரத்தந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். எந்த பக்கமும் வாசல் இல்லை, அடைக்கப்பட்டிருக்கிறது. வருமானம் அடைக்கப்பட்டிருக்கிறது, நன்மைகள் அடைக்கப்பட்டிருக்கு. என்ன செய்ய தவிக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சோர்ந்து போவார்கள். அதே ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். சோர்ந்து போவார்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாறும். உங்கள் இருளை வெளிச்சமாக்குவா. வறண்டு போன பூமியை தண்ணீராய் மாற்றுகிறார். செங்கடலை பிளந்து வட்டாந்தரமாய் தண்ணீர் இல்லாத ஒரு ரோடு போல கடந்து போய் எந்த சத்துரு பின்னால வந்தானோ அந்த சத்துருக்கு அது ஒரு பாடசாலையா, கல்லறையா மாத்தின தேவன். கவலைப்படாது. இந்த 5ஆம் மாதம் எல்லாம் மாறும். நிச்சயம் ஒரு துக்கம் மாறும், ஒரு புலம்பல் மாறும், ஒரு இருள் மாறும், வனாந்திர வாழ்க்கை மாறும். சத்துருக்கு ஒரு முடிவு உண்டாகும்படி மாற்றப்படும். கடவுள் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போவார். ஒழுக்கா ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஐயா, உடைய தூய நாமத்தினாலே இந்த 5ஆம் மாதத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த காணொளி கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை மனசார ஆசீர்வதிக்கிறேன். எப்போ மாறும்? எப்போ என் வாழ்க்கை மாறும்? வியாபாரம் மாறும், தொழில் மாறும். எதிர்பார்த்து சோர்ந்து போய் உள்ள உடைக்கப்பட்டு இருக்கிற இந்த மாதத்திலாவது மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை ஐயா, மெய்யான ஆண்டவர் ஐயா, சர்வத்தை உண்டாக்குற தெய்வம், நாங்கள் நன்மை அனுபவிப்பதற்காக எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்ட இறைவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை, புலம்பிக் கொண்டு அழுதுகிற சகோதரிகள், தகப்பன்மார்கள், வாலிபை செல்வர், என் வாழ்க்கை எப்படி இருளாய் மாறிவிட்டது கலங்குற பிள்ளைகளுக்கு இந்த நாள் ஒரு அற்புத நாளாய் மாறட்டும். இந்த 5ஆம் மாதம் அற்புத மாதமாய் மாறட்டும். மாறட்டும். துக்கம் மாறட்டும், புலம்பல் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். எவர்களா எதிர்பார்த்து கலங்கி புலம்பிக் கொண்டிருந்தார்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்கள். ஐயோ, தேவனுடைய வார்த்தை நம்பி செய்கிற தொழில் ஒரு முன்னேற்றம் இல்லை, மாற்றம் இல்லை அழுகிற பிள்ளைகளுக்கு அவள் செய்கிற தொழில் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த 5ஆம் மாதத்திலே இந்த 4 மாதம் கிடைக்காத பிளஸிங் இந்த நாளே தொடங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காணொளி பார்க்கிற பிள்ளைகளுக்கு மாற்றி ஐயோ எதிர்பார்த்தே கிடைக்கலே என்று ஏமாந்து போன புலம்பிக் கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை கட்டளையிடும். துயரப்படுற பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை கட்டளையிடும், நிறைவை கட்டளையிடும், வெளிச்சத்தை கட்டளையிடும். கடந்து வரட்டும். சத்துருவுக்கு ஒரு முடிவு உண்டாக்கட்டும். ஆச்சரியப்பட வர வேண்டிய எல்லாம் பொருளாதார நன்மைகள், பைனான்ஸ் ஒரு பெரிய மாற்றங்கள், கடங்கார் கையிலிருந்து எப்படியாவது வெளியே வர வேண்டும் துடிக்கிற பிள்ளைகள் கண்ணீர் துடைக்கப்படும். அந்த பணத்தை அற்புதமா சந்தி ஆண்டவரே சொல்லி நாட்கள் மாறும்போது அது பொய்யா என்று நினைக்கிற மக்களுக்கு தெளிவாக்கும். இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய வாசல் திறக்கப்படுவதாக இந்த கடங்கார பின்தொடர்ந்து வந்து அப்படியே சோதனை கொடுத்து வார்த்தைகளை உடைக்கிற அந்த மக்களுக்கு ஒரு முடிவு உண்டாகட்டும். பணத்தை திருப்பி மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய மாதமாய் இந்த மாதம் அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள, அவருடைய கம்பெனிக்குள்ள, ஆபீஸ்க்குள்ள, கார்ல கேட்டுக்கொண்டு போற பிள்ளைகளுக்குள்ள அற்புதத்தின் நாளாய் மாறுவதாக என்று பேசு. படுக்கை மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, பிபி சுகர் எல்லாம் நார்மலாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேலையில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையட்டும். திருமணத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியம் அமையட்டும்.
படிக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு காத்துக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கட்டும். நம்பிக்கை உண்டாகும். ஆசீர்வதி. பில்லு சூரிய வியாதிகள் மாறி அடிக்கப்பட்டு ஆசீர்வாதமாவே பிளஸ் பண்றேன். சாட்சிகள் எழும்பட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ். எல்லாம் மாறும். ஆமென்.